ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் பீஃப் வித் வெஜிடபிள் ஸ்டேர் ஃப்ரை எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூடு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பாதி தக்காளியையும் போட்டு பீஃபை மேரினேட் பண்ணுறதுக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். 250 கிராம் பீஃபை அதுக்குரிய மசாலா எல்லாம் போட்டு சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஆல்ரெடி அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் உப்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீனியையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். 30 மினிட்ஸுக்கு பிறகு ஃப்ரை பண்ணக்கிட்டவா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒலிவ் ஆயிலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இனி அளவான பாத்திரம் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஒலிவ் ஆயிலையும் பட்டரையும் சேர்த்து கொள்ளுவோம். ஆல்ரெடி 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த பீஃபை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பீஃப் நல்லா பொரிஞ்சு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். பீஃப் நல்லா ஃப்ரை ஆகி டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அதே போல் வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான அளவு பட்டரை சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்த 100 கிராம்ஸ் பீன்ஸையும் 100 கிராம்ஸ் கேரட்டையும் 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். இதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். இனி ஒரு மூடியால் மூடி 2 மினிட்ஸ் வேக விட்டு கொள்ளுவோம். 2 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வேகிட்டுது. ஆயில் ஏதும் ஆட் பண்ணாமல் ஆல்ரெடி ஆட் பண்ணின பட்டர்லேயே ஸ்லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும். இதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆகி ஸ்லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 100 கிராம்ஸ் ரைஸையும் இதோட நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க. இது ஒரு ஹெல்தியான லஞ்ச். எப்பவுமே ரைஸ் அண்ட் கறி ட்ரை பண்ணாமல் இப்படி ட்ரை பண்ணினா டிஃபரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாவ், சூப்பர் ஹெல்தி ஃபுட் பீஃப் வித் வெஜிடபிள் ஸ்டேர் ஃப்ரை ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.